எஜுகேஷன் ஒரு கண்ணாவும் பிடிஏ இன்னொரு கண்ணாவும். ஏன் அப்படி அப்படின்னு ஒரு மாணவன் படிப்பு சார்ந்து முன்னேறலாம், பிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்து முன்னேறலாம், கேம்ஸ் வழியாகவும் முன்னேறலாம். ஸோ இது எடுத்துக்காட்டாக நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு இயல்பாக எது வருதோ அதன்படி போகணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். அதே நேரத்தில் எஜுகேஷன் பேசிக்காக தேவைப்படுறத நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மாணவராக உங்களோட கடமை என்னன்னா படிக்கிற நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவை நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கான வாழற கடவுள். அப்படி அவங்களுக்கான சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற நேரத்தில் நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமாக யாரை பார்க்கணும்னா, ரெண்டாவது நம்ம வாழும் தெய்வமா ஆசிரியர்களை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலயே அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளோட முன்னேற்றத்தை தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆசிரியர். அது உடற்கல்வி ஆசிரியராக இருக்கட்டும், நம்மளோட டீச்சர்ஸாக இருக்கட்டும், அகாடமிக் டீச்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ ரெண்டு பேருக்குமான விருப்பங்கள் என்னன்னா, என்னுடைய மாணவன் முன்னோக்கி செல்லணும், முன்னேறி செல்லணும், அவனுடைய வாழ்வில் மிக சிறந்த பொசிஷனாக அவன் அடையணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கு.